எல்லோருக்கும் வணக்கங்க. இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, யாராலுமே மாற்ற முடியாத 5 கர்ம வினைவுகள் நம்ம கூடயே பிறந்தது இருக்குது. அது என்னன்னு பார்க்கலாம் பாருங்க. பதிவிற்குள் போகலாம். அதற்கு முன்னால் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். உடனுக்குடன் பதிவினை பெறலாம். ஒரு குழந்தை பிறக்கிறதுக்குன்ட்டு நிர்ணயிக்கும் கற்பத்தில் உருவாகுது இல்லைங்களா, அப்போவே இந்த 5 விஷயங்களும் நிர்ணயிக்கப்படுதுங்க. அது யாராலையுமே மாற்ற முடியாது. என்னன்னா, ஒரு மனிதனுடைய ஆயுள் எவ்வளோ முயற்சி செய்தாலும் ஒரு நொடி கூட நம்மளால் நீடிக்க முடியாதுங்க. ஆண்டவன் என்ன விதிச்சானோ அதை தான் நம்ம அனுபவிக்கிறதுக்கு வந்திருக்கோங்க. அதாவது முதல் கர்ம வினை ஆயுள். 2வது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கல்விங்க. அதாவது நம்ம பிறந்தாச்சு, அடுத்து வளர வளர கல்வி தானே நமக்கு வாய்க்க போகுது. என்னென்னா, எவ்வளோ பணம் செலவு செஞ்சு பாருங்கள், உங்களால் உங்களுக்கு நிர்ணயிக்கப்பட்ட கல்வியை தான் நீங்கள் பயணிக்க முடியும். இல்லைன்னா அதுக்கு மேலே நீங்கள் படிக்க முடியாது. அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு கொடுப்பினை இருக்குங்க. 3வது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது தாங்க பிராப்தம், கொடுப்பினன்னு சொல்லுவோம் இல்லையா, இதுவும் முன்னாலேயே நிர்ணயிக்கப்பட்டது தான். நம்ம எவ்வளோ தான் எகிரி எகிரி குதிச்சா கூட ஒரு சல்லி காசு கூட சேமிக்க முடியாது தெரியுங்களா, தங்காது தெரியுங்களா. அதாவது கிராமத்தில் சொல்லுவாங்க, என்னதான் விளக்கண்ணியை பூசிக்கிட்டு உருண்டா கூட ஒற்றை மண்ணு தான் ஒட்டுன்னு சொல்லுவாங்க தெரியுங்களா. அந்த பழமொழிக்கு ஏற்பதாங்க இது. நம்மளுக்கு என்ன பிராப்தம் இருக்கோ அதை நான் கண்டிப்பாக உங்களை தேடி வந்தே தீரும். ஆனால் அதுக்கு மேலே உங்களால் கண்டிப்பாக சேமிக்க முடியாது, தங்கவும் தங்காதுங்க. இதெல்லாம் முதல்லையே நிர்ணயிக்கப்பட்டது தான். நாம் வேணால் ஆதங்கப்படலாம், ஆனால் இதெல்லாம் முன்னாலேயே நிர்ணயிக்கப்பட்டது தான். ஒரு குழந்தை கர்ப்பத்தில் உருவாகும் போதே இதெல்லாமே நிர்ணயிக்கப்பட்டுடுங்க. அடுத்தது என்ன பார்த்தீங்கன்னா கர்மாங்க. நம்மளுடைய கர்மானா ஒன்றும் இல்லைங்க, நம்மளுக்கு அமைய போகிற தொழில், குணம், மனைவி, மக்கள், அதாவது குழந்தைங்க எல்லாமே. இவன் இந்த தொழில் செய்ய போகிறான், எந்த தொழில்னால்தான் அவனுக்கு ஜீவனம், இதெல்லாம் முன்னாலே விதிக்கப்பட்டது. வாழ்க்கையில் நாமே எல்லாரையும் பார்க்குறோம் இல்லையா. பலர் அவர்கள் படித்த படிப்பிற்கு சிறிதளவு கூட சம்மந்தமே இருக்காது, ஆனால் அந்த வேலையை செஞ்சிட்ருப்பாங்க. நல்லவர்கள் கெட்டவர்களாக இருப்பாங்க, கெட்டவங்க நல்லவர்களாக மாறுவதையும் கண்கூட பார்க்குறோம். அதே போல் கெட்டவங்க நல்லா இருப்பாங்க. அதெல்லாம் கர்ம வினை. ஆனால் அதுக்கு உண்டான பலன்கள் கெட்டவர்கள் அனுபவிப்பாங்க. நம்ம என்ன சொல்ல வரோம்னா, நம்மளுடைய தொழில், குணம், மனைவி, மக்கள் எல்லாமே எப்படி எப்படி அமையணுங்கிறதும் முன்னாலேயே நிர்ணயிக்கப்பட்டது தான். எதையும் மாற்ற முடியாது கண்டிப்பாக. 5வதா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மரணம் தான். மரணம் எல்லாராலையும் கணிக்க முடியுங்களா? கண்டிப்பாக முடியாது. இன்றைய தினத்தில் இன்றைய நேரத்தில் அவன் இறந்துடுவான் அப்படின்னு எழுதப்பட்டு இருந்துச்சுன்னா அதை கண்டிப்பாக யாராலையும் மாற்ற முடியாதுங்க. ஒரு நோயாளியை மருத்துவமனைக்கு வேணால் அழைத்து செல்லலாம், ஆனால் நீங்கள் பாருங்கள், அவன் போகணும்னு நினச்சிட்டு அந்த விதி இருந்துச்சுன்னா அப்போ ஒரு ஹார்ட் அட்டாக்கே இருந்தால் கூட அந்த டைமுக்கு கூட்டிகிட்டு போக முடியாமல் அவன் லேட்டாக தான் போயிட்டு இறப்பு நிச்சயம்தான். டாக்டர் சொல்லுவாங்க இல்லைங்களா, அரை மணி முன்னாலேயே நீங்கள் வந்திருந்தீங்கன்னா பிழைச்சிருப்பாங்க, அரை மணிக்கு முன்னாலேயே போக முடியல அப்படின்னா. அரை மணி முன்னால் போயிருந்தாலும் இதே கேள்வி தான். பிழைக்க வேண்டும் அப்படின்ட்டு விதி இருந்திருந்ததுன்னா அவர் பிழைத்திருப்பாருங்க. ஆக இந்த 5ம் கர்ப்பத்தில் இருக்கும்போது பூர்வ புண்ணிய வினைக்கு ஏற்ப நிர்ணயிக்கப்படுக்குங்க. இதை கண்டிப்பாக யாராலையும் மாற்ற முடியாது. அதே போல் உங்களுடைய அப்பா அம்மா யாருன்னு மாற்ற முடியுமோ அதுவும் மாற்ற முடியாதது. இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.